கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் வாவ்! ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வந்து வரப்போகிறது. அதுவும் நெக்ஸ்ட்னா இன்னும் வந்து 6 மாதமோ 3 மாதமோ கிடையாது. அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் வந்து வரப்போகிறது. இதை பற்றி வந்து அஃபிஷியலாக நெல்சன் திலீப் குமார் அவர்களே வந்து பேசியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஜெயிலர் 2 பற்றி பேசியிருக்காங்க. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து கூடி திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்துக்கும் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஜென்ரலாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 6 மாதம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. 3 மாதத்துலேயும் ஷூட்டிங் முடிச்சு 3 மாதத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சு 6 மாதத்தில் வந்து படத்தை வந்து சப்மிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கூலி திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களா. ஸோ ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகிட்டா அதுக்கு அடுத்த படத்துக்கான பிளானும் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்திரன் திரைப்படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வந்து 2.0 தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை விட 2.0 தான் அதிகமான ஜெயிலர் திரைப்படம் தான் அதிகமான கலெக்ஷன் திரைப்படமாக வந்து அமைந்திருக்கு. அதனாலே வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான வந்து ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்தது. அதே மாதிரி ஜெயிலர் 2க்கும் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு நார்த் இந்தியாவில் வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் தான் பயங்கரமான வசூல் வந்து பெற்றது. நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்ததால் மட்டுமே வந்து இந்த திரைப்படம் 600 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது. இப்போ வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட் வந்து போய்கொண்டு இருக்குது. அதாவது வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட கதையை வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் ஆல்ரெடி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான ஒர்க்கும் வந்து சின்னதாக வந்து போய்கொண்டு இருக்கான். ஸோ முக்கியமாக வந்து இந்த திரைப்படத்தில் மோகன்லால் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தி நடிகர்களை வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சா ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக வந்து இந்த திரைப்படத்துக்கு இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ நெல்சன் திலீப் குமார் அவர்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஜெயிலர் திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்த திரைப்படமே ஜெயிலர் 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப் குமார் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோகன்லால் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களா. அதுக்கப்புறமா சில நடிகர்கள்கிட்ட வந்து டைம் வந்து கேட்டிருக்காங்களா. அவங்களாம் வந்து ஓகே சொல்லிட்டு அப்புறமா ஜெயிலர் திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே வந்து இதுக்கான பர்மிஷன் வந்து வாங்கிட்டாங்க. படத்தோட கதையை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஜெயிலர் திரைப்படம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஜெயிலர் 2 வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வந்து ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி நெல்சன் திலீப் குமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் மோகன்லால் கிட்ட வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். மோகன்லால் சார் கிட்ட வந்து நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் காமிச்சோம். என்னோட நெக்ஸ்ட் திரைப்படத்தோட அப்டேட் வந்து அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து இந்த மாத இறுதிக்குள் இந்த மாதத்தில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நெல்சன் திலீப் குமார் அவர்களோட அடுத்த திரைப்படம் வந்து ஜெயிலர் 2 தான். ஸோ ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சோர்ஸ் படி வந்து விசாரிக்கும் போது தெரிஞ்சது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகணும். எப்போ ரிலீஸ் ஆகுனா கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி அந்த ஐப் அது போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட் வந்து வரணும். ஸோ கோ திரைப்படத்தை விட ஜெயிலர் 2 திரைப்படத்தை பற்றி தான் எல்லாரும் வந்து பேசணும் அப்படி சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படி வந்து ஜெயிலர் படத்துக்கு பண்ணாங்களோ அதை விட வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களாம். ஸோ கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக 1 வீக்குள்ளே வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அந்த ஒரு அப்டேட் வீடியோவே பயங்கரமாக வந்து இருக்க போகிறது. ஸோ யார் எல்லாம் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் ப்ரோமோக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாவ்! ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வந்து வரப்போகிறது. அதுவும் நெக்ஸ்ட்னா இன்னும் வந்து 6 மாதமோ 3 மாதமோ கிடையாது. அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் வந்து வரப்போகிறது. இதை பற்றி வந்து அஃபிஷியலாக நெல்சன் திலீப் குமார் அவர்களே வந்து பேசியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஜெயிலர் 2 பற்றி பேசியிருக்காங்க. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம்
அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து கூலி திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்துக்கும் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஜென்ரலாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 6 மாதம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. 3 மாதத்துலேயும் ஷூட்டிங் முடிச்சு 3 மாதத்துல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சு 6 மாதத்தில் வந்து படத்தை வந்து சப்மிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கூலி திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. நவம்பர் அப்படி இல்லைனா டிசம்பர் மாதம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். ஸோ ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகிட்டா அதுக்கு அடுத்த படத்துக்கான பிளானும் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்திரன் திரைப்படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வந்து 2.0 தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை விட 2.0 தான் அதிகமான ஜெயிலர் திரைப்படம் தான் அதிகமான கலெக்ஷன் திரைப்படமாக வந்து அமைந்திருக்கு. அதனாலே வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான வந்து ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்தது. அதே மாதிரி ஜெயிலர் 2க்கும் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு நார்த் இந்தியாவில் வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் தான் பயங்கரமான வசூல் வந்து பெற்றது. நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்ததால் மட்டுமே வந்து இந்த திரைப்படம் 600 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது. இப்போ வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட் வந்து போய்கொண்டு இருக்குது. அதாவது வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட கதையை வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஆல்ரெடி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான ஒர்க்கும் வந்து சின்னதாக வந்து போய்கொண்டு இருக்கான். ஸோ முக்கியமாக வந்து இந்த திரைப்படத்தில் மோகன்லால் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தி நடிகர்களை வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சா ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனாக வந்து இந்த திரைப்படத்துக்கு இருக்கும் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக முடிச்சு ஜெயிலர் திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்த திரைப்படமே ஜெயிலர் 2ஆக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோகன்லால் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களா. அதுக்கப்புறமா சில நடிகர்கள் கிட்ட வந்து டைம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களாம் வந்து ஓகே சொல்லிட்டு அப்புறமா ஜெயிலர் திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே வந்து இதுக்கான பர்மிஷன் வந்து வாங்கிட்டாங்க. படத்தோட கதையை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஜெயிலர் திரைப்படம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஜெயிலர் 2 வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வந்து ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி நெல்சன் திலீப்குமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் மோகன்லால் கிட்ட வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். மோகன்லால் சார் கிட்ட வந்து நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் காமிச்சோம். என்னோட நெக்ஸ்ட் திரைப்படத்தோட அப்டேட் வந்து அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து இந்த மாத இறுதிக்குள் இந்த மாதத்தில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்களோட அடுத்த திரைப்படம் வந்து ஜெயிலர் 2 தான். ஸோ ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சோர்ஸ் படி வந்து விசாரிக்கும் போது தெரிஞ்சது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகணும். எப்போ ரிலீஸ் ஆகுனா கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி அந்த ஐப் அது போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து ஜெயிலர் 2க்கான அப்டேட் வந்து வரணும். ஸோ கோ திரைப்படத்தை விட ஜெயிலர் 2 திரைப்படத்தை பற்றி தான் எல்லாரும் வந்து பேசணும் அப்படி சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படி வந்து ஜெயிலர் படத்துக்கு பண்ணாங்களோ அதை விட வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களாம். ஸோ கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக 1 வீக்குள்ளே வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அந்த ஒரு அப்டேட் வீடியோவே பயங்கரமாக வந்து இருக்க போகிறது. ஸோ யார் எல்லாம் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அப்டேட் ப்ரோமோக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.